ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட் வீடியோ பார்க்கலாம். இதெல்லாம் வந்து ஸ்வீட்ஸு பணியாரம் மாதிரி இருக்குது. அதுலேயே சிக்கன்லாம் போடுறாங்க. இந்த குட்டியான தெருவில் 3 கார் வந்துடுச்சு. இது ஃபுல்லாக ஜூஸு. அந்த பக்கம் ஃபுல்லாக துணி கடைங்க. நம்ம வந்து சாப்பாட்டு கடை பக்கம் போவோம். இது ஃபுல்லாக வந்து ஆரஞ்சு ஜூஸு. கோழியை வறுத்து வச்சுருக்கிறாங்க. இது என்னென்னே தெரியல, டோஃபுன்னு நினைக்கிறேன். அப்பளம், ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் தொங்குது. குடல்லேருந்து எல்லாம் தொங்குது, ரொம்படிக்குது. விதவிதமான கறி. இங்கெல்லாம் கேக்கு, கேக்கு. RM2 குக்கு. அப்பா, எவ்வளோ பெரிய கோழி கால் இது. இந்த ஊரில் கோழின்னா 5 கிலோக்கு மேலே இருக்கும்போது ஃபுல்லாக சிப்ஸ் கடை. இதுலேயே ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கிறாங்க. ஏதோ வறுத்து போடுறாங்க. அதுக்குள்ள மாவில் ஏதோ பண்ணுறாங்க. இதுதான் உள்ளே போய் சாப்பிட்டோம் நம்ம. அகமதியா நாசி கந்தார். பார்க்குறதுக்கு எச்சு ஊறுது. இப்போ தான் சாப்பிட்டு வந்துருக்குறோம். உருளைக்கிழங்கு சும்மா நீளமாக வறுத்து வச்சுருக்குறாங்க. துணி கடை. இந்த பக்கம் ஃபுல்லாக சாப்பாட்டு கடை தான். இதெல்லாம் ரேப்ஸ். தோசை மாதிரி இருக்குது, சப்பாத்தி மாதிரி இருக்குது. இந்த பக்கம் போனால் ஸ்வீட்லாம் இருக்குது. இந்த பக்கம் அதே மாதிரியே பிரியாணிலாம் இருக்குது. ஆஹா, இது என்னது? இது புட்டிங், கேரமல், ஸ்வீட்லாம் இருக்குது. ஆனால் இங்கே வரல போல இருக்குது. இதெல்லாம் வந்து வறுத்து வச்சுருக்கிறோம். ஸ்டிக்கில் சாட்டே வச்சுருக்கிறோம். இது வந்து எல்லாம் கிறிஸ்பியான ஐட்டம் தான். அது ரோல், அது சிக்கன் ரோலாக வெஜ்ஜு சிக்கன் ரோலாக தான் இருக்கும். இங்கே ஃபுல்லாக பனம்பழம். ஆனால் பனம்பழத்தை நாமளே பார்த்துருக்க மாட்டோம். பனம்பழத்தை போட்டு அதில் ஏதோ பண்ணுறான் போல இருக்குது. சரி, இந்த பக்கம் போவோம். வழியில் வண்டி நிற்க வச்சுருக்காங்க அக்கா பசங்க. மேலே பயங்கரமாக இடி இடிக்குது. பணியாரம் சுட்டுருக்கான். பணியாரம். பணியாரத்துக்குள்ளே வந்து பீஃபோ சிக்கனை வச்சு பண்ணுறாங்க. இது ஃபுல்லாக வந்து கேக்கு. ஆர்டிஃபிஷியல் கிராப் இருக்குது. சாட்டை நிறைய இருக்குது, விதவிதமாக இருக்குது. ஹாட் டாக்ஸ் இருக்குது. இதெல்லாம் சிப்ஸு. எல்லாம் வந்து ஃப்ளேவர்டு சிப்ஸு. ஃப்ளேவர்டில் பவுட்ரு போட்டிருப்பான், ஸ்ட்ரிம்ப் பவுட்ரு போட்டிருப்பான். எல்லாம் ஹிந்தி தான். இந்த பக்கம் ஃபுல்லாக வெஜ்ஜு போல இருக்குது. இல்லை வெஜ்ஜு. இதுதான் ஃப்ரூட் கடை ஒண்டி தான் வெஜ்ஜு. இதெல்லாம் வந்து ஜூஸ் கடை. ஓரன், சுன்பை. அந்த பக்கம் போனால் போயினே இருக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம ஊர் மாதிரி மெட்ராஸ் ஸ்டோர்ஸ். இது மெட்ராஸ் ஸ்டோர் பெர்ஹாட். ஆஹா, இங்கே தான் எண்ணெயில் வறுக்கிறாங்க. ஸ்ட்ரீட் ஃபுட்டுன்னா தாய்லாந்து, வியட்நாம் மட்டும் கிடையாது. இங்கே பாருங்கள், அப்படியே மலையாக மாமிசங்கள்லாம் குவிஞ்சிருக்குது. இந்த பக்கம் பீஸா. நீங்கள்லாம் ஒவ்வொரு வகையாக பண்ணுறோம், நான் ஒரு வகையாக பண்ணுறேன். பீஸா இது வந்து அப்படியே நேராக ரோட்டி சென்னாயின்னு நினைக்கிறேன். இதெல்லாம் அழகு பொருட்கள். இதெல்லாம் ஏதோ ரெடி ஆகிட்டு இருக்கு. சரி, சாசேஜ், கொய்யாப்பழம், ட்ராகன் ஃப்ரூட்டு, தர்பூசு, ஜூஸ் எல்லாம் இருக்குது. வித்தியாசமாக இருக்குப்பா. ரோலாக வச்சுருக்குறாங்க உள்ளே. ஸ்ட்ரிம்ப் வடை. நீங்கள் சாதாரண வடையை பார்த்துருப்பீங்க. அது ஸ்ட்ரிம்ப் வடை.
மசால் வடை, நண்டு. இந்த நண்டை பொரிச்சு வச்சுருக்கிறாங்க. அப்படியே நேராக மென்று தின்னுவாங்க. நம்ம ஊரில் நண்டுன்னா உட்காந்து அந்த ஓடெல்லாம் உடச்சுட்டு இருப்போம்ல, இவெல்லாம் ஓடெல்லாம் உடைக்கிறதில்ல, அப்படியே நேராக மென்று தின்ன வேண்டியதான். இது என்னன்னு தெரில, ஒரு ரிங்கெட்டு தான் 20 ரூபா. இதை சோறு, ஒரு பாக்கெட்டை சோறில் விற்கிறான். இதெல்லாம் வந்து சாட்டே, வித்தியாசம் பண்ணி வச்சுருக்கெல்லாம் ஃப்ரை பண்ணாதது, அதெல்லாம் ஃப்ரை பண்ணது. அவர் உட்காந்து ஃப்ரை பண்ணிட்டு இருக்கார் சூப்பராக. நியூ மெட்ராஸ் ஸ்டோர் சென். நியூ மெட்ராஸ் ஸ்டோர். இங்கே ஃபுல்லாக வந்து சாட்டே, ஹாட் டாகு, பஜ்ஜி, போண்டா. லாலால் கோல்டு, நியூ மெட்ராஸ் ஸ்டோர் சென், பெர்ஹாட். ஸோ இங்கே பாருங்கள், என்னை விட்டால் இந்த ஊரில் தங்கிடுவேன் நான். இந்த ஊரில் தங்கிறதுக்கு ஒன்றும் பெரிய செலவாகாது. ஒரு மாதம் ரூம் வாடகை எடுத்தால் வரும் 30,000 தான் ஆகும். 30,000 கம்மியாக ஆகும். 30 நாள் கொடுக்குறாங்க டைமு. ஒரு வாட்டி வந்தா வீசாவில் செலவுன்னு பார்த்தா ஒரு நாளைக்கு நாமளே உட்காந்து சமைச்சு பண்ணி சாப்பிட்டோன்னா ரொம்ப சீப்பாக இருக்கும். ஒரு மாதம் ஜாலியாக இருந்துட்டு போகலாம். அப்படியே ஒரு கிட்டத்தட்ட வந்து யூஎஸில் இருக்கிற ஒரு சிட்டிக்கு ஈக்குவலாக இருக்கும். நிறைய சிட்டிக்கு ஈக்குவலாக இருக்கும். நல்ல ஒரு வெல் டெவலப்டு சிட்டி. எங்கே வேணாலும் போனாலும் நம்மளுக்கு வந்து டாக்ஸியே தேவையில்லை, ஃபுல்லாக ட்ரெயின்லேயே போகலாம். தமிழ் பாட்டு பாடுது. எனக்கா இது ஒரு ஏரியா. இங்கே வந்து ஃபுல்லாக வந்து தமிழ் ஆள் நிறைய இருப்பாங்க. ஆனால் அந்த கடை வச்சுக்கிறவங்கலாம் தமிழ் ஆள் கிடையாது. நிறைய பேர் வந்து மலேசியன், சைனீஸ் தான். ஸோ இப்போ இங்கேருந்து கிளம்பி ஸ்டேஷனுக்கு போக போகிறோம். வரும்போது மேப் பார்த்துட்டு வந்தனால போகும்போது மேப் பார்க்க தேவையில்ல. சாமி கும்பிட்டு போகிறாரு. ஓ, அங்கே ஒரு கோயில் இருக்குது. ஆஹா, அங்கே ஒரு கோயில் இருக்குது. இடிக்குது. இது இளநீர். ஓ, கேஎல் சிட்டி ஆஃப் லைட்ஸ். சிட்டி ஆஃப் லைட்ஸ். அந்த ஹாப் ஆன் ஆப் ஆஃப் டூர் இருக்குது. ரோட்டான் பெர்ஹன் டீ அப்படின்னா ஸ்டாப்னு அர்த்தம். நம்ம ஊரில் ஸ்டாப் சைனை மதிக்கவே மாட்டானுங்க. நீங்கள் வந்து அப்படி நின்று இவன் நீங்கள் ஒன்றும் மதிக்க மாட்டேன்றான். நம்ம ஊருக்காரனாக இருப்பான் அவன். ஸோ இங்கேருந்து அப்படியே கிளம்பி போகிறோம். நடந்து போயினே இருக்கலாம், எங்கே வேணால் நடந்து போகலாம். பிளாசா சிட்டி 1. ஸோ டாக்ஸிக்கு இந்த ஊரில் பேர் டெக்ஸி, TEKSI, டெக்ஸி. டெக்ஸி டெக்ஸி பெஹன்சியான் டெக்ஸி. ப்ரைவேட் ரோடு, ஸ்ட்ரிக்ட்லி நோ பாசிங் த்ரூ. நம்ம ஆளுங்க பெட்ரோல் பங்க்கில் ஒரு பக்கம் போய் இன்னொரு பக்கம் வருவான். டிராஃபிக் ஜாம் ஆகிடுச்சுன்னா இங்கெல்லாம் உள்ளே போகக்கூடாதுன்னா போகக்கூடாது, அவ்வளோதான். வாங்கப்பா, நோ பார்க்கிங். பார்க் பண்ணிங்கன்னா அவ்வளோதான். இது பாரு, அதர பழசாக இருக்குது இந்த கார் வாங்கி ஒரு 30 வருஷம் ஆயிருக்கும் போல இருக்குது. யாரோ ஒருத்தர் விட்டு போயிட்டுக்கிறான் ஸ்கூட்டரை. அகமதியால் நாசி கந்தார் சாப்பிட்டதுக்கு ஜீரணம் ஆகிறதுக்கு நல்லா நடக்கலாம். வீடியோலாம் பாருங்கள் மக்களே. வீடியோலாம் பார்த்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு யூடியூப்பில் வந்து பெரிய ஆளாகணும்லாம் ஒன்றும் ஐடியா இல்லை. பட்டு ஒரு ஃபீட்பேக்காக தான் இந்த விஷயம்லாம், கமெண்ட் கேட்குறதெல்லாம். சப்ஸ்கிரைப் ஏன் பண்ண சொல்கிறேன்னா, எவ்வளோ பேர் இருக்காங்க நம்ம வீடியோ பார்க்குறாங்க, எவ்வளோ பேர் லைக் பண்ணுறாங்க, அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் அடிக்கடி ஏதாவது ஒரு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். பெட்ரான் அநியாயமாக டெவலப் பண்ணியிருக்காங்க ஊரை. நான் இது வரைக்கும் இங்கே வந்து கோலாலம்பூருக்கு ஒரு ட்ரெயினில் போனேன், KTM கம்யூட்டர். இதில் 3 ரயிலில் வந்தேன். பார்க்குக்கெல்லாம் நடந்தே போயிட்டேன். ஸோ பெருசாக நான் டிரான்ஸ்போர்ட்டுக்குன்னு ஒன்றும் அதிகமாக செலவு பண்ணலை. பஸ்ஸில் வந்தேன். அங்கே வந்து ரேப்பிட் பினாங், இங்கே ரேப்பிட் KL மாதிரி பினாங்கில் ரேப்பிட் பினாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது.
ஸோ இந்த இடம் தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரோடை கிராஸ் பண்ணணும். இடிக்குதே தவிர மழையே வரல. பாருங்கள் எவ்வளோ தூரம் நடந்து வரேன். எங்கேயாவது ரோட்டில் பேப்பரு குப்பை எதாவது இருக்கா பாருங்கள். ஒன்றுமே இல்லை. என்ன நீட்டாக வச்சுருக்கான். நம்ம ஊரில் முதல்ல ரோடை வந்து சுத்தமாக வச்சுக்கணும். எங்கே இடம் கிடைக்குதோ அங்கே குப்பையை போட்டுருது. நான் சாப்பிட்ட பில்லு கூட பாக்கெட்டில் எடுத்துன்னு வரேன். எடுத்துன்னு போய் நான் ரூமில் எடுத்துன்னு போய் டஸ்ட்பினில் போடுவேன். ஆனால் நம்ம ஊருக்காரன் என்ன பண்ணுவான், பேப்பர் கிழிச்சு அங்கேயே போட்டுருவான். சோம்பேறிங்க. சோம்பேறின்றதை விட ஒழுக்கம் இல்லாதவங்க. கம்பேர் பண்ணக்கூடாது. இருந்தாலும் இதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. எவ்வளோ மக்கள்லாம். ஓ, இது காவல் நிலையத்தினுடைய ஒரு அலுவலகம். அதுதான் ஃபுல்லாக போலீஸ் வண்டியாக இருக்குது. இருந்துட்டு போட்டோம், நம்ம பாட்டு வீடியோ எடுப்போம். அதுக்கப்புறம் அப்படியே நின்றுட்டு அந்த பக்கம் கிராஸ் பண்ணுவோம். கிராஸ் பண்ணியாச்சு. ஸோ வந்த வழி நல்லா தெரியுன்றதுனால அப்படியே போயிட்டு 3 ரயில் போக வேண்டியதுதான். பயங்கரமாக மழை வரப்போகுது. எங்கே திரும்பினாலும் ஒரு 50-60 அடுக்கு பில்டிங் தான். அது 1-2லாம் கிடையாது. இந்த ஊரில் ஒரு 50-60 ஃப்ளோர் இருக்கிற பில்டிங்ஸு ஏன் 200-300 மேலே இருக்கும் போல இருக்குது. யாரோ ஒருத்தர் சொன்னாங்க 500 மேலே இருக்குங்க அப்படின்னாங்க. வேர்ல்டில் இருக்கிற டாப் 10 சிட்டிஸில் அதிகமான அளவு டாலஸ்ட் பில்டிங் இருக்கிறதுல கோலாலம்பூர் 7th ஏதோ வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓ, பில்டிங் ஏதோ கட்டுறாங்க. தம்மு டிம்முன்னு விழுது. வந்தாச்சு. வந்துனே இருக்கும். இந்த வீடியோ ரூமில் போனோடனே அப்லோட் பண்ணுறேன். நாசிக் கந்தாரில் சாப்பிடும்போதே 2 வீடியோ அங்கே வைஃபை பாஸ்வேர்டு வாங்கி அங்கே 2 வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். அங்கே ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்தது அந்த வைஃபை. ரூமில் இருக்கிறது ஓகே, பட் ஆனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்தது. ரூமில் 2.5G 2.4G, இது 5G போல் இருக்குது. வந்தாச்சு. அப்புறம் இங்கே தான் நம்ம மக்கள்லாம் நின்று பேசிகிட்டு இருந்தாங்க. இது என்ன காரணமே தெரில. இது வித்தியாசமாக இருக்குது. ஜலான் மெடான் துவான்கு. ஜலான்னா ஸ்ட்ரீட்னு அர்த்தம். ஸ்ட்ரீட்டே இவ்வளோ பெருசாக இருக்குது. அதுவும் ஜலான் துன் சம்பந்தன் இருக்கான் பாருங்கள். ஆமாம், பயங்கரமான ஆள். என்னவோ நிறைய விஷயம் பண்ணியிருக்காருமா கோலாலம்பூருக்கு, மலேசியாவுக்கு. அவருக்கு ஒரு கௌரவம் கொடுக்குற மாதிரி அவர் பேரில் ஒரு ஸ்ட்ரீட்டு, ஸ்ட்ரீட்னு சொல்லக்கூடாது, அவென்யூன்னு சொல்லலாம். அவ்வளோ பெருசு. அதிலே பிரான்ச் ஆகிற சின்ன சின்ன சைட் ஸ்ட்ரீட்டுக்கெல்லாம் கூட அவர் பேர் தான் வச்சுருக்கிறாங்க. அப்புறம் இது பள்ளிக்கூடம் செக்கோலா. நம்ம ஊரில் ஸ்கூல்னு சொல்லுவோம்ல, இந்த ஊர் பாஷையில் செக்கோலா. செக்கோலான பள்ளிக்கூடம். ஸோ நம்ம வந்தாச்சு. நேராக தெரியுறது 3 ரயில் ட்ராக் தான். இன்றைக்கி ரொம்ப நிறைய நடந்துட்டோம். இது மாதிரி பெரிய ஊருக்கெலாம் வந்தால் நல்லா நடக்கணும். நடக்கிறதுக்கு தெம்பு இருக்கணும். தெம்பு மட்டும் இல்லை, ஃபஸ்ட்டு மைண்ட் செட்டு. ஐயோ இவ்வளோ தூரம் நடக்கணுமா அப்படின்லாம் பார்த்தா எதையுமே என்ஜாய் பண்ண முடியாது. நல்லா நடக்கணும். நோ கேஷ். பார்க்கிங்க்கு ஒன்லி கார்டு தான் வாங்குவானா, ஏன்னா சில்லறை கொடுக்க முடியாதுல்ல. அதனால் அதுதான் இந்த பில்டிங் பக்கத்தில் இருக்கிறது தான் 3 ரயில் ஸ்டேஷன். வந்தாச்சு. நம்ம 3 ரயில் ஒன்று வருது அங்கே. சூப்பராக போயிட்டு வந்துட்டோம். அமெரிக்காவில் கூட இந்த மாதிரிலாம் நடக்க முடியாது. நிறைய இடத்துல எங்கே ரோடை கிராஸ் பண்ணி பிடிச்சிடுவான்றத அடிச்சிடுவான். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போவானுங்க. இங்கே வந்து கொஞ்சம் கேப் கிடச்சா டப்புன்னு. நான் அந்த ரோட்லேருந்து இந்த ரோடுக்கு வந்தேன். இவ்வளோ வேகமாக காருங்கெல்லாம் வந்துட்டு இருக்குது. தைரியமாக என்ன பண்ணிட்டேன், ரோடை கிராஸ் பண்ணி வந்துட்டேன். வண்டி எதுவும் வரலையான்னு பார்த்தேன். இந்த பக்கம் படி இருக்குது, அந்த பக்கம் ஒரு வேளை
லிஃப்ட் இருக்கும், லிஃப்ட்டு இல்லைனா வந்து எஸ்கலேட்டர் இருக்கும், அதுக்கு போகலாம். கிராபுக்குன்னு ஒரு பாயிண்ட் போட்டிருக்கான், கண்ட இடத்துல நிற்கக்கூடாது. நான் தான் கிராப் பாயிண்ட்டு. கிராப்ன்றது நம்ம ஒரு ஊபர். ஓ, நான் லிஃப்ட்டு பார்த்த மாதிரியே வந்துடுச்சு, இதோ இருக்கு. ஸோ இதோட அந்த வீடியோ முடிக்கிறேன். அதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய். என்ஜாய் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அகெயின் பாய்.